ஹாய் மக்களே! நான் கணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் ரூபி 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் மனி புக்க சாப்டர் 3 வந்து பார்க்குறோம். ஆத்தர் நேம் வந்து மார்கன் ஹவுசல். இவரு வந்து 20 இயர்ஸா வந்து ஒரு காலம்னிஸ்ட்டா இருக்காரு. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல வந்து ஃபினான்ஸ பத்தி வந்து எழுதுறாரு. சாப்டர் நேம் வந்து நெவர் இனஃப் அப்படிங்கிறது. வழக்கம் போல 2 ரியல் இன்சிடென்ட்ட வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. அது என்னங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து ராஜத் குப்தா அப்படிங்கிறத பத்தினது. இவரு வந்து யாரு அப்படின்னா, ஒரு சாதாரண ஆள் தான். ஆர்ஃபனேஜ்ல தான் வந்து வளர்ந்து வராரு. வளர்ந்து எஃபோர்ட் போட்டுலாம் மேல வந்து ஒரு 40த் இயர்ல வந்து அவர் சிஇஓ ஆஃப் தி மெக்கன்சே அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது என்ன கம்பெனி அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி கன்சல்டேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த மாரி பிசினஸ்க்கோ இல்ல மேனேஜ்மென்ட் இந்த மாரி எப்படின்னு சொல்லி கம்பெனிஸ்க்குலாம் வந்து இவங்க வந்து சஜஷன்ஸோ, அட்வைஸோ வந்து குடுப்பாங்க ரிசர்ச் பண்ணி. இந்த கம்பெனியில வந்து சிஇஓ இருந்து 2007க்கு மேல வந்து ரிட்டயர் ஆகி, அதுக்கப்புறம் யுனைட்டட் நேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல இருந்திருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சு பில் கேட்ஸோட அந்த ஃபவுண்டேஷன்ல வந்து இவரு இதுவா இருந்திருக்காரு. ஃபிலாந்த்ரபியும் வந்து பண்ணியிருக்காரு. 2008ல வந்து இவர்கிட்ட வந்து $100 மில்லியன் வந்து வொர்த் ஆஃப் மணி வந்து இவர்கிட்ட இருக்கு. அது ஒண்ணுமே இல்லாம வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஃபிர்ம்லயும் வந்து சிஇஓ வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்க அவருக்கு வந்து ஆசை வந்து பத்தல. ஸோ கிரீட் ஆயிருக்காரு. கிரீட் ஆகி பில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு எம் பிடிக்காது, பி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏறியிருக்காரு. அந்த டைம் பீரியட்ல வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிங் பேங்க் இருக்கும். இவங்க யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து கம்பெனிஸ்க்கு வந்து கம்பெனிஸோ இல்ல வந்து கவர்மெண்ட்ஸோ யார் இண்டிவிஜுவலா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து இவங்களும் கன்சல்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க வந்து எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு. அதனால தான் இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பேங்கோட ஒர்க் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி குடுப்பாங்க. நமக்கு லோன் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அது மாரி அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி ஐபிஓ போடுங்கன்னு சொல்லுவாங்க. சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வேற எங்க பணம் திரட்டலாம், ஸ்டாக் செல் பண்ணுங்க. இந்த மாரி வந்து அட்வைசஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. குப்தா வந்து இந்த கோல்ட்மேன் சாக்ஸ்ல வந்து போர்ட் மெம்பரா வந்து இருக்காரு அவரு. ஸோ அந்த டைம்ல வந்து 2008ல வந்து கிரைசிஸ் வந்திருக்கும். ஸோ நமக்கு தெரியும் அது. ஸோ இந்த கிரைசிஸ்ல வந்து கோல்ட்மேன் சாக்ஸோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப இறங்கிருச்சு. ரொம்ப லோவரா வந்து போயிருச்சு. அப்போ வந்து இவருக்கு வந்து இன்சைடர் நியூஸ் வருது. வாரன் பஃபெட் வந்து $5 பில்லியன் வந்து இறக்க போறாரு அப்படின்னு சொல்லி. அந்த கம்பெனிய சப்போர்ட் பண்ணும் விதமா வந்து மார்க்கெட்ல வந்து $5 பில்லியன் போடுவாருன்னு சொல்லி. பட் அந்த நியூஸ் வந்தக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ரைஸ் ஆச்சு. பப்ளிக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ரைஸ் ஆச்சு. இவருக்கு வந்து நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருச்சு. இவர் நியூஸ் முன்னாடியே வந்து அவங்க ஸ்டாக்ல ரியாக்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து இன்சைடர் நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு அந்த மெசேஜ் வந்தோனே, இவரும் இவரோட ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரும் வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து ஸ்டாக்க வந்து விழுகும்போது 2008 கிரைசிஸ்ல விழுகும்போது வாங்கியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே விழுகுது. ரொம்ப பியரிஷ் மார்க்கெட்டா இருக்குன்னா எல்லாரும் வித்துட்டு போயிருவாங்க. ஸோ வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப இறங்கிரும். ஸோ அந்த டைம்ல இவங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா பஃபெட் வந்து 5 பில்லியன் வந்து உள்ள போட போறாரு. 5 பில்லியன் குடுத்து வாங்க போறாரு. ஸோ அப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஸ்டாக்கோட பிரைஸ் மறுபடியும் ஏறும். ஸோ அந்த கேப்ல வந்து 2 பேரும் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இவரோட மேனேஜர் வந்து $1 மில்லியன் அன்னைக்கு தேதிக்கு. இவர் வந்து $17 மில்லியன் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இது ப்ராஃபிட் பார்த்தது எப்படியும் தெரிஞ்சு போச்சு. இங்க எப்படி செபி இருப்பாங்களோ, அங்க எஸ்இசி இருப்பாங்க. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் யுஎஸ்ல. ஸோ அவங்க வந்து இத கண்டுபிடிச்சு இவங்க வந்து 2 பேரும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். செகண்ட் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, பெர்னி மேடாஃப்ங்கிற பத்தின ஒரு ரியல் ஸ்டோரி இது. இவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஃபிர்ம் மாரி. அத வந்து கம்பெனியா நடத்தியிருக்காரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வால்யூம் இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, வாங்கி விக்கிறது வந்து அதிகமாச்சுன்னா, வால்யூம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அத வந்து அதிகம் பண்றதுல வந்து இவரு ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நியூயார்க் எக்ஸ்சேஞ்சில வந்து 9% வந்து இவரோட எக்ஸ்சேஞ்சிலேருந்து வால்யூம் ட்ரேட் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து ராங்கானா, அது ராங் இல்ல. அது லெஜிட்டிமேட் தான். பட் அதுக்கப்புறம் இவர் வந்து பான்சி ஸ்கீம் நமக்கெல்லாம் தெரியும். ஸோ அதில போட்டு இங்கேலாம் நடக்குது இல்லையா? அது மாரி அங்கேயும் நடந்திருக்கு. அதில போட்டு கடைசில ஏமாந்து இவரும் வந்து நேர்மையற்ற முறையில போய் கடைசில மாட்டிக்கிட்டாரு. 2 இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து நல்லா சக்சஸ்ஃபுல் தான். ஒருத்தர் வந்து $100 மில்லியன் வச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து 2 பேருமே லெஜிட்டிமேட்டா நல்ல பேரு, புகழ், ரெப்புடேஷன் இருக்கு. அப்புறம் என்ன ரெஸ்பெக்ட் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலயும், அவங்க மறுபடியும் ரிஸ்க் எடுக்கணும். இன்னும் அதில மேல போணும் அப்படின்னு நெனச்சு, அத இம்மீடியட்டா போணும்னு நெனச்சதுனால இந்த மாரி ஏற்படுது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வறுமையில ஒருத்தர் இருக்காங்க. இந்த சூழல் என்ன திருட வச்சுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாரி தான் நடக்கும். அது மாரி இருந்தா கூட அது ஓகேன்னு இல்ல. அது மாரி தான் ஆக்சுவலா பார்த்துருப்போம். பட் எல்லாமே பெட்டரா இருந்து பேர் கிடைச்சும் கூட, திரும்ப வந்து நான் இன்னும் பெட்டரா இது பண்ணணும் அப்படின்னு நெனச்சு, சீக்கிரமா போய் ஜெயிக்கணும் அப்படின்னு நெனச்சு, அவங்க வந்து இருக்கிறதையும் பார்க்காம அப்படியே வந்து விட்டுர்றாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, இத வந்து சென்ஸ் ஆஃப் இனஃப் அப்படின்னு. ஒண்ணுமே இல்லாதவங்க வந்து இனஃப்னு நெனச்சாங்கன்னா, அது வந்து கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட். அவங்க வந்து லேசியா இருக்காங்கன்னு சொல்லலாம். வந்து ஓரளவுக்கு சக்சஸ் ஆகியும், இவங்க வந்து பத்தல அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, அது வந்து அந்த சென்ஸ் ஆஃப் இனஃப் அந்த சென்சிட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாரி ஆத்தர் சொல்றாரு. நம்ம இது போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணல அப்படின்னா, நமக்கு வந்து கிரீட் வரும். கிரீட் வந்தா நம்ம இம்மீடியட்டா ஜெயிக்கணும்னு நெனைக்க ஆரம்பிப்போம். நமக்கே தெரியாது. ஸோ இம்மீடியட்டா ஜெயிக்க ஆரம்பிக்கணும்னு நெனைப்போம். அர்ஜென்ட்டா ஜெயிப்போம். ஸோ அதுக்காக நம்ம வந்து 2 வழி பண்ணுவோம். ஒண்ணு வந்து அ நேர்மையற்ற வழியில போறது. அதுக்கு தான் இந்த 2 இன்சிடென்ட் வந்து பார்த்திருந்தோம். இன்னொன்னு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க ஃபூலிஷா டிசிஷன் எடுப்பாங்க. அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னாலும் ரிஸ்க் எடுப்பாங்க சடனா. அந்த ரிஸ்க் வந்து கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க. ஒரு மாரி அந்த ஃபர்ஸ்ட் 100 மில்லியன் சம்பாதிக்கிறதுக்கு என்ன எஃபோர்ட் போட்டாங்களோ, என்ன டைம் ஆச்சோ, அத பத்தி யோசிக்காம, அது டக்குனு பில்லியனர் ஆகணும்னா, அதே டைம் ஆகும். அதே மாரி எஃபோர்ட்ஸ் போடணும்.
ஆனால் என்ன ஆயிரும் அப்படின்னா க்ரீனில் இமீடியட்டாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஷார்ட் டைம்லேயே பண்ணணும்னு நினைப்பாங்க. வந்து வாரன் பஃபட்டோட கோட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பொருள் வந்து தேவையில்லை அப்படின்னாலோ, இல்லை வந்து உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு வேணும் ஆனால் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஓட போகிறக்காக ஆல்ரெடி இருக்கிற பொருளை வந்து நீங்கள் விற்கக்கூடாது இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது. உடனே கிடைக்கணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். இதெல்லாம் வந்து டாப் லெவல் பீப்புளுக்கு தானா? ஒரு மில்லியனரோ இல்லை பில்லியனரோ தானா இது அப்படின்னா அப்படி இல்லை. நமக்கு ஒரு சேலரிடு கூட இது மாதிரி வரும் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான நீடு, அது போக வான்ஸ் எவ்வளோ இது பண்ணால் கூட அதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும். பட் ஸ்டில் நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணுறதோ, இல்லை கடன் வாங்கி பண்ணுறதோ, அதில் அப்படி இல்லாட்டி வந்து இன்னும் அதிகமாக ரிஸ்க் எடுத்து இன்னும் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எல்லாம் போய் மாட்டிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய சேலரிடே வந்து சைடில் ஏதாவது ஒரு கேம்பிளிங் பிஹேவியர் வந்து பண்ணுவாங்க. இந்த கேம்பிளிங் பிஹேவியர் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். உடனே நான் பெரிய ஆளாயிரணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த கேம்பிளிங் பிஹேவியர் வந்து உள்ளே இறங்குவோம். இது மாதிரி இறங்கும்போது என்ன ஆகும்னா, முட்டாள்தனமான முடிவுகளை வந்து நம்ம எடுப்போம், ரிஸ்க் எடுப்போம். அப்படி இல்லாட்டி நேர்மையற்ற வழியில் வந்து நம்ம போக பார்ப்போம். இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரி பண்ணுறவங்களோட கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணி இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாரு. அது வந்து நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹார்டஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்கில். அதாவது எது ரொம்ப கஷ்டமான ஃபினான்ஷியல் ஸ்கில் அப்படின்னா, அது வந்து அந்த ஃபினான்ஸை பற்றி கற்றுக்கிறதோ இல்லை, அதேமாதிரி மைண்ட்லேயும் கூட நான் பேஷன்ஸாக இருக்கணும், அதேமாதிரி லாங் ரனில் வெயிட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஃபினான்ஷியல் ஸ்கில் என்ன அப்படின்னா, நீங்கள் செட் பண்ண கோலை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 100 மில்லியன் இது பண்ணிட்டோம் அப்படின்னா, மறுபடியும் நான் அடுத்து பண்ணுறேன்னு அடுத்தடுத்து நம்ம கோல் போஸ்ட் வந்து செட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்படி பண்ணாமல் அதை அசையாமல் அதிலே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பட் ஒன்ஸ் ரீச் ஆனோன்னே எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, அடுத்த லெவல் தானே போகணும்னு யோசிப்பாங்க அப்படின்னா, அது கரெக்ட் தான். பட் அது நேச்சுரலாக வந்து அது போகணும். நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணி புஷ் பண்ணி ரொம்ப அர்ஜென்சியில் அதை வந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம இதுக்காக போட்ட உழைப்பில் நிறையா மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறது, அதெல்லாம் போய் பேலன்ஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்குமே தவிர, இன்னும் அதிலேயே வந்து ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போகிறதுனால எதுவும் நடக்காது. உடனே ஆனால் ஜெயிச்ச உடனே ஒரு ப்ரைடு கிடைக்குது அப்படின்னோடனே உடனே அடுத்த கோலை செட் பண்ணி நான் அடுத்து போவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஷார்ட் டேன்னு சொல்ல முடியாது. ஷார்ட் டைம்லேயே அது போகிறதுன்னு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த டைம் கால்குலேஷன் என்ன தான் அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அந்த அளவுக்கு ஆகும் இல்லையா, அதுலேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு. அது மட்டும் சீக்கிரம் கிடைக்கணும்னு நம்ம மனசு நினைக்கிறது தேவையில்லாத வேலை. இதை அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஈச் டைம் வின் ஆன உடனே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வரணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் பீஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹாப்பினஸ் முடிஞ்சோடனே அடுத்த ஒரு கோலை செட் பண்ணுறோம். செட் பண்ணி அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம். ஈச் டைம் நீங்கள் போட்டு ஜெயிக்கும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலே வராது. மோஸ்ட்லி யார் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க ஆர்கானிக்காக விட்டுருவாங்க. அது ரொம்ப சேஸ் பண்ணி அதை நோக்கி வந்து போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்கள் போய் அதை ரீச் பண்ணணும், உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காம இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமே இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாரு. மாடர்ன் கேபிட்டலிசத்தில் வந்து 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று ஈஸியாக வெல்த் ஆகிடலாம், அதாவது பணம் நிறைய சம்பாரிச்சலாம் அப்படின்னு. இன்னொன்று வந்து பொறாமை. இது ரெண்டும் வந்து வந்துடும். மித்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளும் பெரிய ஆளாகி காட்டணும். இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஏதாவது வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் அதை வாங்கணும், நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ அதை வந்து எய்மாக வச்சு நம்ம ஓடுவோம். அப்போ தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ஒர்க்கு வந்து இது ஃபியூவலாக இருக்குது, கம்பேரிசன் வந்து ஃபியூவலாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதை அடுத்தடுத்து வச்சு போயிட்டே இருந்தாலும் ஈச் டைம் எண்ட்லேயும் வந்து நம்ம டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், ஒரு ஹாப்பினஸே இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். செகண்ட் பாயிண்ட் வந்து சோஷியல் கம்பேரிசன். ஸோ இப்போ தான் அதை வந்து சொன்னோம். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு பாஸ்கெட் பாலில் வந்து ஒருத்தர் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறார். ஸோ அவரோட சீனியர் வந்து அதை விட பெட்டராக அதிக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பார். அவரை விட பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய கம்பெனியோட சிஇஓ வந்து அதிக அமௌண்ட் வந்து சேலரியே ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அவரை பார்க்கும்போது வாரன் பஃபெட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுறாரு. வாரன் பஃபெட் எதை பார்க்குறாரு அப்படின்னா வந்து ஜெஃப் பெசோஸ் வந்து அமேசானுடைய சிஇஓ இருந்தார் இல்லையா, ஃபவுண்டர். ஸோ அவர் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்குறாரு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த லெவலில் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சோஷியல் கம்பேரிசன் பண்ணி நம்ம ப்ரெஷர் தான் பண்ணிப்போமே தவிர இருக்கிறத வச்சு நமக்கு அது போதுமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கும். இப்போ ஒன் டைம் வந்து அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த லெவல் போகவே கூடாதா, அப்போ மித்தவங்களே எப்படி போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஒரு அடுத்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. இனஃப் இஸ் நாட் லிட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு இது ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இப்படியே வாழ்ந்துக்கலாம் அப்படின்லாம் யாரும் யோசிக்க போகிறதில்ல. உடனே இமீடியட்டாக க்ரீட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதான் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்களை பிடிச்சி வம்பிழுப்போம். ஏன்னா நம்ம போய் பியர் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு அதில் ஓடி உழைச்சிட்டு மித்தவங்க அந்த மாதிரி பண்ணலனோடனே அவங்க வந்து கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. இனஃப் அப்படின்னா பேலன்ஸ்டு ஆக்சுவலி. நான் வந்து அது எப்படி சொல்வேன் அப்படின்னா, மொத்தம் 3 ஸ்டேஜாக இருக்குது. நம்ம 2 தான் இருக்குதுன்னு பண்ணுறோம். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படியே ஏர்ன் பண்ணி அப்படியே ஆக்டிவாக இருக்கணும். அப்படி இல்லாத இருக்கவங்களாம் சோம்பேறிங்க அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே 2 இது கேட்டகரைஸ் பண்ணுறது நமக்கு வழக்கமாக இருக்குது. ஏன்னா 2, 3 பாசிபிலிட்டி 5, 6 பாசிபிலிட்டிலாம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிஃபைன் பண்ணுறக்கும் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறக்கும் கஷ்டமாக இருக்கிறதுனால எப்போவுமே சொசைட்டியில் 2 தான். பார்த்திங்கன்னா விஜய் அஜித் தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் 2 ஏடிஎம்கே டிஎம்கே இது மாதிரி 2 வச்சுட்டு அதுக்குள்ளே கேட்டகரைஸ் பண்ணிடுவோம், நல்லவன் கெட்டவன் அப்படின்னு. ஸோ ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனில் அவங்க வேறு மாதிரி நடந்துப்பாங்க. அப்படி நம்ம வந்து பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த பெட்டிக்குள்ளே போட்டு சோஷியலாக யாரெல்லாம் வெளிப்படையாக இருக்காங்களோ, செலிபிரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள வந்து 2 கேட்டகரிக்குள்ளே நம்ம அடைக்க பார்த்துட்டே இருப்போம். இந்த மைண்ட் செட் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நம்ம உருவாக்கிக்கிறது.
ஸோ இதை தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனஃப்ங்கிறது பேலன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. இனஃப், இந்த பக்கம் லேசி, இந்த பக்கம் ஓவர் ஆக்டிவ். இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்குது. இனஃபை பிடிச்சி நீங்கள் லேசின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. யாரை எதில் கேட்டகரைஸ் பண்ணணும்னு சொல்கிறதுனால அவங்க அப்படி ஆயிட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தான் அது வந்து லாஸு. நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோ இல்லை எங்கள் ஜென்ரேஷனோ ரொம்ப ஆக்டிவாக வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால ஆக்டிவாக போய் எதாவது பண்ணணும், அடுத்து இது பண்ணணும், அது பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் போதும், ஓரளவுக்கு ரீச் பண்ணணும்னா போதும், அடுத்து வந்து பொறுமையாக போய்க்கலாம், நேச்சுரலாக வரட்டும் அப்படின்னு வர்றது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி எனக்கு எதுக்கு நான் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்சர்வேட்டிவாக யோசிக்கிறவங்க, லேசியாக இருக்கவங்க, ப்ரொகாஸ்டினேட் பண்ணி இப்படியே நான் போதும் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க, இவங்களுக்கு வந்து ஃபியர் வந்து ஃபண்டமெண்டலாக இருக்கும். எந்த ரிஸ்க்கையும் ஒரு நியூவாக ஒன்று இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு எடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து இந்த சைடு புஷ் பண்ணி கொஞ்சம் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி வரணும். அப்போ சோஷியல் கம்பேரிசன் பண்ணி மத்தவங்கள பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கணுமா? இப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது நமக்கு எதிரா அப்படி எதிரி மாதிரி இருக்கணும், நம்மளை வந்து சவால் விடணும், அப்போ தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு. அப்போ அப்படி ஜெயிக்கும்போது கொஞ்சம் ஒரு பிடிப்பு இருக்கும், அதை வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு பண்ணுவோம். பட் ஏன் இப்படி தான் வந்து இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எனக்கே பர்சனலாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இனஃபாக இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக வேலைகளை செய்கிறது மூலியமாகவே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா பிடிச்சதை செய்கிற மூலிமா, பேஷனேட்டாக எதாவது செய்கிறது மூலிமா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து பிடிச்சதெல்லாம் செய்கிறக்கு டைம் இல்லைனாலும், அதுக்கான சூழல் இல்லைனாலும், ஏதோ ஒன்று சைடில் செஞ்சோ அவங்களுக்கு பிடிச்சதை வந்து விடாமல் இருந்து அதை பார்த்து பண்ணி அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு இல்லை. ஆனால் மீதி 2 வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அதை கவர் பண்ணுறதுக்காக எப்போவுமே வந்து ஒரு காரசாரமான சூழல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த இடத்துல சக்ஸஸோ இல்லை கோலுங்கிறதோ ஒரு 100 மில்லியன் சம்பாதிக்கிறது அப்படியே பெரிய பணக்காரன் ஆகுது அப்படின்னு மட்டும் இல்லை. எந்த விஷயம் எடுத்தாலும் அதுலேயும் அந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று வச்சுருப்போம் மைண்டில். இப்போ அதில் க்ரீட் ஆச்சு, இல்லை அது இமீடியட்டாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா நம்ம நேர்மையற்ற முறையிலையோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஃபுல்லிஷாக ஏதாவது டெசிஷன் எடுத்தோ தான் மாட்டுவோம் கண்டிப்பாக. லாஸ்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து யாராவது இப்போ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ரிஸ்க் எடுத்தால் இவ்வளோ கிடைக்கும் அதில் அப்படின்னு சொல்லி நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக அந்த ரிஸ்க்கை வந்து எடுப்போம். லைஃப்பில் இன்னும் ஒரு படி மேலே போகணும், இல்லை ஏதாவது அடையணும் அப்படிங்கிறக்காக ஒரு ரிஸ்க் எடுப்போம். ஸோ இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குலாம் வந்து ஆல்ரெடி இருக்கோ, இதுக்கு மட்டும் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது, ஏன்னா இது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து இந்த குப்தா இருக்கார் இல்லையா, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு. அதை பார்த்து ஆத்தர் வந்து ஒரு 4 பாயிண்ட் வந்து சொல்கிறாரு. எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப அப்படி முக்கியமாக இருக்கும், அதில் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெப்யூட்டேஷன். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னா, அது போகுது. நீங்கள் நியாயமாக இருந்து கேம் ஆடி அந்த பேரை பிடுங்குறாங்கன்னா, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அதுக்கு பின்னாடி உங்கள் கையிலுக்கு வந்து சேர்ந்துரும். நீங்கள் இதுக்கு எந்த எஃபர்ட்டும் போட வேண்டாம். ஏன்னா ஒரு ஜஸ்டிஸ்க்கு எகென்ஸ்டாக எஃபர்ட் போடுறதுக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கணும். ஜஸ்டிஸ் வந்து கிராவிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சிஸ்டத்தில் வந்து அது ஜெயிச்சிடும். ட்ரூத் எலோன் ட்ரியம்ஸ்னால் அதான் மீனிங் ஆக்சுவலி. நம்ம எந்த முட்டு கொடுக்கவும் வேண்டாம், அதுவாகவே ஜெயிக்கும். அந்த நபர் எந்த முட்டு கொடுக்கவும் வேணாம். சுற்றி இருக்கவங்க யாராவது வந்து முயற்சி எடுப்பாங்க. எப்பயோ அப்படியே ஆர்கானிக்காக நடக்கும் அது. வேறு இடத்துல ஒரு அதிகாரத்தில் ஒரு ஆள் வருவாங்க, இல்லை நாலேஜ் வரும். கடைசியில் அந்த நியாயம் வந்து வெளியில் வந்துடும். எப்படியும் லாங் ரன்னில் நியாயம் தெரிஞ்சிருந்தான். நியாயத்தை நிலைநாட்ட நீங்கள் முட்டு கொடுக்க வேண்டாம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம். மீதி விஷயம் இப்போ வந்து பொய்யா இருக்கீங்க, இல்லை வந்து பேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஐடென்டி கிரியேட் எல்லா மைண்டு கேமாக ஆடுறீங்கன்னா, இதுவே வந்து பெரிய லோடு, இதுவே பெரிய ஒர்க் லோடு. அதனால் ரொம்ப நேரம் அதை உங்களால் சஸ்டெயின் தாங்கவே முடியாது. பெயின் தாங்காமல் அது தொப்புன்னு விழுந்துடும். இப்போ அது எவ்வளோ லோடு அப்படின்னா, ஒரு டம்ளர் சைஸ் எடுத்துக்கோங்க. டம்ளர் சின்ன வெயிட்டு தானே, ஆனால் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கை வலிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். லாங் ரன்னில் லோடு தாங்காமல் ஸ்ட்ராட்டஜிஸு இந்த மாதிரி சீட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அதுவே ஃபெயில் ஆயிரும். ஸோ ரெப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம். அது லாஸ் ஆகிற மாதிரி வந்தால் நீங்கள் அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீடமும் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. இது நமக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கோம்னா அதுலேருந்து விலகி வருது. ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப இன்சைட். நீங்கள் ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்டிவாக போய் யோசித்து புரிஞ்சுக்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணக்கப்புறம் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஜெயிக்கணும்னு நினச்சி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னா அது தப்பு. அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து முக்கியங்கிறது சொல்கிறாரு. உங்களுக்கு 4வது பாயிண்ட்டாக தனியாக அந்த லவ்வபிள் ஒன் அப்படின்னு மென்ஷன் பண்ணாரு. இப்போ யாராக வேணாலும் இருக்கலாம், ரிலேஷனில் இருக்கலாம், பேரண்ட்டாக கூட இருக்கலாம், எல்லாம் வந்து லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாராவது உங்களுக்கு க்ளோஸாக வந்து ஒருத்தர் அந்த மாதிரி யாராவது இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இருந்தால் தனி ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறாரு. அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி அவங்கள நீங்கள் நினச்சிக்கணும். ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நினச்சிக்கிறது தான் வந்து முக்கியம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருக்குது. பட் நம்ம ஊரில் அது ரொம்ப பெருசாக வந்து பேச முடியாது. பெரிய ஃபைட்டு தான். டெவலப்பிங் நேஷன் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். கோல்டு வார் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் ப்ரெஷரே வந்து நியர்பை ரிலேஷன்ஸ்லையோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ்லையோ ஃபேமிலிஸ்லையோ நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லாருக்கிட்டையும் தான் வரும். அதில் அந்த லவ்வபிள் ஒன் மட்டும் எக்ஸப்ஷன். கடைசியாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹாப்பினஸ். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று போய் அச்சீவ் பண்ண போகும்போது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி போய் அதை போய் ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு பிளண்டர் தான் ஆக்சுவலி. பட் இதில் ஒன்ஸ் அது ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அது எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுமோ, எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு பர்சனலாக இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, யார் எப்போ வேணாலும் சாவலாம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கூட இறந்துடலாம். நம்ம எவ்வளோ தான் வந்து ப்ராப்பராக இருந்தால் கூட. நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ரியாலிட்டி எப்படி வேணாலும் இருக்கும் அது.
அதனால் இப்போ ஒரு 28 இயர்ஸ் வந்து எனக்கு ஆகுது. இப்போ 28 வயசில் ஒருத்தர் பில்லியனர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவங்க வந்து ஃபுல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு லவ் இருந்திருக்காது. எதுவுமே இருந்திருக்காது லைஃப்பில். ஃபுல்லாக உட்காந்து படித்து ஃபுல்லாக அப்படியே மோல்டு பண்ணி அதிலே வந்து வச்சிருப்பாங்க. இந்த நபர் 28 வயசில் இறந்துட்டாரு. அப்போ அப்படியே நானும் இறந்துட்டேன் அப்படின்னு வைங்க. யார் பெட்டர் லைஃப் வாழ்ந்திருக்காங்கன்னா, நான் தான் பெட்டர் லைஃப் வாழ்ந்திருக்கேன். அவர் வந்து பெட்டர் லைஃப் வாழல. ஏன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா, எதை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அதை தான் முதல்ல போய் பண்ணி, நீங்கள் அதில் கொஞ்சம் நாள், கொஞ்சம் வருஷம் வந்து கூட வண்டி ஓட்டலாம். இயல்பா அடுத்து எப்போ போகணுமோ அப்படி போய்க்கலாம். உடனே போய் ஜெயிக்கணும், இல்லை வந்து சீட் பண்ணி ஜெயிக்கணும், அவ்வளோ அர்ஜென்ட்டு வந்து எப்போ வரும்னா, கிரீட் ஆகி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கும்போது அது வரும். ஆக்சுவலாக உங்களை யாரும் பார்க்கல. ஒன் டே ஷோ தான். ஏன்னா நீங்கள் அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ப்ரைடு அவ்வளோதான். பீப்புளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நேம் வந்து லாங் ரன்னில் சஸ்டைன் ஆகும். அதுதான் பீப்புளோட ட்ரஸ்ட்டை வாங்குறது. ஒரு விஷயத்தில் அப்படியே சாதிச்சிட்டிங்கன்னா அது ஒன் டே ஷோ தான். உங்களை யாரும் நினச்சிக்க போகிறதில்ல, அவ்வளோ பெருசாக கொண்டாட போகிறதில்ல. ஸோ அந்த ஒன் டே ஷோவுக்காக நீங்கள் மொத்தமாக டே டு டே லைஃப்பையும் அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஃபூலிஷ் தான் ஆக்சுவலி. அது ரொம்ப ஸ்டேபிள் இல்லை. அது எப்படி சொல்கிறது, ஒரு விஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப வைஸ் கிடையாது, வைஸ் மூவ் கிடையாது. அந்த ஃபீல்டில் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கலாம். எதை எய்ம் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, மணி எல்லாம் ஹியூமன் ரூல். மனுஷங்க வந்து போட்டது. நிறையா ஒரு பிளானட் இருக்குன்னா அவ்வளோ ஸ்பீஷஸ் வாழுது. நம்ம வந்து ஒரு பார்ட்டாக வாழ்ந்துட்டு போகிறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு பொழைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரொம்ப பணம் ரொம்ப முக்கியமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் வந்துன்னா ப்ரெஷரை தான் ஹேண்டில் பண்ணணும். நீ யார் என்ன ப்ரெஷர் பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு சட்டம் இருக்குது, இல்லை வந்து பர்சனல் லிபர்ட்டியில் தலையிடுறாங்கன்னா நீங்கள் அதை பேசி சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி தான் நீங்கள் கொண்டு வரணுமே தவிர, இப்போ உங்களுக்கு மேலே பாஸாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பேரண்ட் இருந்தால் கூட உங்களை எடுத்து பேச முடியாது. அவங்கள சார்ந்து நம்மள இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுமாரி டைமில் அதை எப்படியும் நச் பண்ணி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தான் சால்வ் பண்ணுமே தவிர, சடனாக நீங்கள் வேறு டெசிஷன் எடுத்து நான் போய் இப்போ இதுதான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், நான் போய் ரீச் ஆகிடுறேன், அதை போய் ரீச் பண்ணிட்டா யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஈவன் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆனாலும் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை தான் அங்கே ஹேண்டில் பண்ணணும். டஃபராக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அதை தான் ஹேண்டில் பண்ணுமே தவிர, வேறு டெசிஷன்ஸ் எடுத்து அதுக்காக ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை நோக்கியே ஓடுறது வந்து தேவையில்லாத வேலை. ஏன்னா எப்போ சாவன்னு யாருக்குமே தெரியாது. நாளைக்கு நீங்கள் சாவறீங்கன்னா என்னென்ன பண்ணணுமோ அதை இன்றைக்கி பண்ணிடணும். நாளைக்கு உயிரோடு இருந்தீங்கனாலும் என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிடணும். ரெண்டுமே டெய்லியும் பேலன்ஸ்டாக போகிறது தான் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். பணம் வந்து பேசிக் நீட்ஸு, வாண்ட்ஸ்க்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, பவர் அக்யூமுலேட் பண்ணுற பொசிஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ வேணும். பட் பிரச்சனை என்னென்னா, இது ரொம்ப சப்ஜெக்டிவ். யாரோட நீட் எவ்வளோ, யாரோட வாண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் இதை கண்டிப்பாக வாங்கியாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பணம் உங்களோட விருப்பம் தான். பட்டு இந்த ரேஷ்னலும் இருக்குது இல்லையா ஒன்று, எது பேலன்ஸ் பண்ணுறதுன்னு இருக்குது, சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படிங்கிற லிஸ்ட் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மித்தவங்களோட ஒப்பீனியனும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் வேறு பொசிஷனில் இருக்கும். நீங்கள் வந்து இதை வாண்ட்டுன்னு சொல்லுவீங்க, இதெல்லாமே வேணும். ஈவன் பணமே இருக்காது, கடன் வாங்கி இது எனக்கு வேணும்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த பொசிஷனில் போகும்போது பர்சனலாக போய் அட்வைஸ் பண்ண முடியாது. அதனால தான் யூடியூப் வழியாக வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா எப்படின்னா கேட்டுட்டு போயிருவீங்க, கீழே ஏதாவது கமெண்ட் போட்டுருவீங்க, முடிஞ்சிடும். பர்சனலாக போய் பண்ணவும் முடியாது. பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து நிற்கிறத பார்க்க முடியுது நிறையா. சம்டைம்ஸ் மேனிப்புலேட்டிவாகவும் இது இருக்கும். உங்களோட வாண்ட்ஸ் நீடே வந்து மேனிப்புலேட்டடாக இருக்கும். அதோட ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கும். ரொம்ப சோஷியல் ப்ரெஷர் ஹையாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம் கம்பேரிஷனில். ஸோ அதுமாதிரி இருக்கும்போதே நீங்கள் வாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக தூக்கி வச்சு பண்ணியிருப்பீங்க. கேட்டால் அது என்னோட சந்தோஷம்னு சொல்லுவோம், நமக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி அன்னெசரியாக நிறையா போய் தான் வந்து டெட் நிறையா இதான் வந்து பல ப்ராப்ளம் வருது. பெரிய பீப்புளுக்கே இதே தான் நடக்குது. அதனால ஒரு மில்லியனர் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம சொல்கிறோம். நமக்குலாம் அப்புறம் எவ்வளோ ஈஸியாக வந்து நடந்துரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கோயிங் ஸ்லோ, கோயிங் லாங், இதெல்லாம் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தாலும், பூமர் மாதிரி இருந்தாலும் அதான் வந்து உண்மை. இல்லைனா பட்டக்கப்புறம் உங்களுக்கு இப்போ யார் சொன்னாலும் உங்களுக்கு அது இதாகலை அப்படின்னா, பட்டக்கப்புறம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. இப்படி வந்து அவர் ஜெயில் போயிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு பாருங்க, நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்தமாரி உங்களுக்கு பட்டக்கப்புறம் வேணால் இதாகும். மேபி அகைன் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மறுபடியும் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து இனஃப்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, ஒரு ஸ்கில் தான், அதை பார்த்து வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து ஆத்தர் சொல்கிறதா சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த வாரம் வந்து அதை பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.